ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தங்க நகைகள் வாங்கும்போது மறந்து கூட இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கிடாதீங்க. அப்படி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த தங்க நகைகள் உங்கள் கையில் நிற்காதுங்க. நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதன் பின் ஒரு ஆழமான ஆன்மீக காரணமோ அல்லது அறிவியல் காரணமோ கண்டிப்பான முறையில் இருக்குங்க. ஆனால் நாம் அதை உதாசீனப்படுத்தாமல் சரிவர செய்து வர வேண்டுங்க. பலரும் இன்றைய நாட்களில் நம் முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்களின் பின்னால் இருக்கும் காரணங்களை கண்டுபிடித்துட்டு தாங்க இருக்காங்க. அதே போல தான் அவர்கள் கூறியதை நாமும் சரிவர கடைபிடித்து வந்தாலே போதுங்க. நம் வாழ்வை மகிழ்ச்சியாக அமைத்து கொள்ள முடியுங்க. அப்படி நம் முன்னோர்கள் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் உப்பு மற்றும் தங்கத்தை எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் கூறியிருக்கிறார்களோ அந்த நேரத்தில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பொதுவாக முன்பெல்லாம் மாலை நேரத்திற்கு பின்பு எந்தவித நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டார்கள். பெரும்பாலானோர் அதற்கு அந்த காலத்தில் மின் விளக்குகள் இல்லாததனால் இரவில் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் நம் முன்னோர் சூரிய வெளிச்சத்தில் நாம் செய்யும் காரியங்கள் நமக்கு வெற்றியை தேடித்தரும் எனவும், இருண்ட பின் நாம் செய்யும் காரியங்கள் வெற்றி பெற கால தாமதத்தை தரும் அப்படிங்கிறதையும் நமக்கு கூறியிருக்காங்கங்க. அப்படிதாங்க நாம் வாங்கும் தங்கம் வாங்கும்போது 6 மணிக்கு முன்பாக வாங்கிவிட வேண்டுங்க. அதே போல் உப்பையும் மாலை 6 மணிக்கு மேலே வாங்கக்கூடாதுங்க. இன்றைய காலங்களில் பொருட்கள் வாங்குவதற்கு நேரமே இரவு நேரம் என்பது போல ஆகிவிட்டதுங்க. அனைவரும் வீட்டில் விளக்கு ஏற்றிய பின்பு வானம் இருண்ட பிறகுதாங்க கடைகளில் கூட்டமே கூடுது. ஆனால் நம் முன்னோர்கள் எந்த பொருட்களை வாங்கினாலும் மாலை 6 மணிக்கு முன்னதாகவே வாங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கூறியிருக்காங்கங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதாங்க உண்மை. நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு தங்க நகை வாங்க செல்கிறீர்கள் என்றால் நேரம் காலம் பார்க்காமல் நீங்கள் வாங்கிவிட்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் தங்கம் வாங்கிய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் இப்படி தங்கம் வாங்கிய நேரம் ராகு காலம் யமகண்ட நேரம் இப்படி நல்ல நேரமாக இல்லாத பொழுது நீங்கள் வாங்கிய தங்க நகையை வீட்டிற்கு கொண்டு வந்தவுடன் நமது வீட்டில் பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள், ஏன் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வாங்கிய தங்க நகையை நம் வீட்டில் இருக்காதுங்க. ஏதாவது எதிர்பாராத விதமான திடீர் செலவுகள் வந்து நாம் வாங்கிய தங்கத்தை நாமே அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாங்க. அதனால தங்கம் வாங்கும்போது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தாங்க வாங்க போக வேண்டும். இப்படி நீங்கள் தங்க நகை வாங்கும்போது அல்லது வீட்டிற்கு கல்லுப்பு வாங்கும்போது அதனுடன் சேர்த்து மல்லிகைப்பூ அல்லது கண்ணாடி போன்ற பொருட்களை வாங்குவது உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் நல்ல பலன்களை மட்டும் தரக்கூடியதுங்க. அப்படி இல்லை என்றால் தங்கம் வாங்கும்போது விரலி மஞ்சளாவது சேர்த்து வாங்க வேண்டுங்க. நீங்கள் இப்படி விரலி மஞ்சள் வாங்கும்போது நீங்கள் வாங்குகின்ற தங்கத்தின் மீது தோஷம் இருந்தால் தோஷம் கழிவதற்கு இந்த விரலி மஞ்சள் உபயோகமாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு துணிமணி எடுப்பதாக இருந்தாலும் பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே போய் வாங்கிவிட்டு வருவது மிகவும் நல்லதுங்க. நம் முன்னோர்கள் வழியிலே நாமும் போவோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.